அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போறது மகாபாரத கதையோட கிளைக்கதையான 6வது கதையை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். சகுனி. துரியோதனன் தாய் காந்தாரி. அவள் காந்தார நாட்டு சுபலா மகள். அவள் சகோதரன் தான் சகுனி. பாண்டவர்களை சூதால் வென்று காட்டுக்கு அனுப்பிய சகுனியை அறியாதவர் யாரும் இருக்க முடியாது. துரியோதனன் உடன் பிறந்தவர் 100 பேர். ஆதலால் அவர்கள் 100 என்றும் பெயர் பெற்றனர். இதே போலவே சகுனியின் உடன் பிறந்தவர்களும் 100. துரியோதனனுக்கு தாய் மாமன்மாராகிய 100 ஹஸ்தினாபுரத்திலேயே தங்கியிருந்தனர். திருமணத்திற்கு முன் காந்தாரியின் பிறப்பை கணித்த ஜோதிடர்கள் இவள் கணவனுக்கு குறுகிய ஆயுட்காலம் என்று கணித்து கூறினர். அதனால் அஞ்சிய சுபலாவும் அவனது மகன்களும் காந்தாரியை திருதராஷ்டிரனுடன் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து அந்த குறையை போக்கிவிடலாம் என்று ஆட்டை பலியிட்டனர். காந்தாரியின் திருமணத்திற்கு பிறகு பீஷ்மர் இதை கண்டுபிடித்து ஒரு விதவியை மறைத்து எனது குடும்பத்தின் மணமகளாக திருமணம் செய்து வைத்ததற்காக உன்னையும் உன் குடும்பத்தையும் தண்டிப்பேன் என்று சுபலா மீது கோபமடைந்து சுபலாவையும் அவரது குடும்பத்தையும் தண்டிக்க முடிவு செய்தார். சுபலாவும் அவரது 100 மகன்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தானிய அரிசி மட்டுமே வழங்கப்பட்டது. சகுனி தங்களில் புத்திசாலி மற்றும் பழிவாங்கும் திறன் கொண்டவர் என்பதை அறிந்த மற்ற சகோதரர்கள் சகுனி உயிர் பிழைப்பதற்காக சகுனிக்கு தங்கள் உணவை கொடுத்தனர். அண்ணா சகுனி, நீயே அறிவாளி, அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது உன் கடமை. நீ என்ன சொல்கின்றாயோ அதை நாங்கள் அப்படியே செய்கின்றோம் என்றனர் தம்பியர். ஒரு பருக்கை சோறும் நத்தை கூட்டில் தரும் தண்ணீரும் உண்டு யாரும் சில நாள் கூட உயிர் வாழ இயலாது. அனைவரும் இவ்வாறு இறப்பதை விட நம்மில் யாராவது ஒருவன் உயிர் பிழைத்தால் பழிக்கு பழி வாங்க தோதாக இருக்குமே. ஆதலால் நான் ஒரு யோசனை சொல்கின்றேன். அதன்படி செய்தால் துரியோதனனை அடியோடு ஒழித்து விடலாம் என்றான் சகுனி. 100 பேருக்கு தரும் சோறும் தண்ணீரும் யாராவது ஒருவன் மட்டும் சாப்பிட வேண்டும். அப்பொழுது ஒருவனாவது மேலும் சில நாள் சாவாமல் இருப்பான். யார் சாப்பிடுவது என்று தீர்மானம் செய்யுங்கள் என்றான் சகுனி. அண்ணா, நீதான் புத்திசாலி. நீ உயிரோடு இருந்தால்தான் துரியோதனனை பழிவாங்க முடியும். ஆகையால் நீயே சோறும் நீரும் உண்ணுதல் வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்து உடன்பட்டனர். பட்டினியால் ஒவ்வொருவராக பட்டொழிந்தனர். சகுனி மட்டும் சோறும் நீரும் சிறிதளவாவது உண்டமையால் உயிர் தப்பினான். இறுதியில் சுபலா மற்றும் அவரது மற்ற மகன்கள் இறக்க சகுனி உயிர் பிழைத்து விடுவிக்கப்பட்டார். அனைவரும் மாண்டிருப்பர் என கருதிய துரியோதனன் சிறைச்சாலையில் புகுந்து பார்த்தான். துரியோதனன் மேல் ஆத்திரம் பொங்கினாலும் சகுனி அதனை அடக்கிக் கொண்டான். அன்பு மருமகனே, நீ எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தாய். இந்த கயவர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டத்துக்கு உரியவனாகிய என்னை ஒழிக்க திட்டம் போட்டியிருந்தனர். நீ அதை உணர்ந்து சிறையிட்டு இந்த கொடியவர்களை ஒழித்து எனக்கு காந்தார நாடு முழுவதும் உரிமையாக்கி விட்டாய். இதற்கு உனக்கு எப்படி கைமாறு செய்வேன் என்று தேனொழுக பேசினான். துரியோதனன் அவன் பேச்சை அப்படியே நம்பிவிட்டான். சகுனிக்கு அன்று முதல் தடபுடலான உபச்சாரம் நடந்தது. அரண்மனையே சகுனி சொன்னபடி ஏங்கியது. துரியோதனனும் சகுனி போட்ட கோட்டை தாண்டுவதில்லை. எவ்வளவு உபச்சாரம் கிடைத்தாலும் சகுனி தன் குரோதத்தை மறக்கவில்லை. துரியோதனனுக்கு நல்லவன் போல நடித்து அவனை படுகொழியில் தள்ள சமயம் எதிர்பார்த்திருந்தான். சகுனியின் யோசனைப்படியே ஹஸ்தினாபுரத்தில் புதிய அரண்மனை உருவானது. அரண்மனை புகுவிழாவுக்கு பாண்டவர்கள் வரவழைக்கப்பட்டனர். விருந்து முடிந்த பின்பு சகுனி தர்மனை சூதாட அழைத்தான். வென்றான். திரௌபதியை மானபங்கம் படுத்த செய்தான். அதனால் பாண்டவரின் பகையை கிளறிவிட்டான். சகுனி மூட்டிய பகைத்தி பாரத போராக மூண்டது. துரியோதனன் அடியோடு அழிந்தான். துரியோதனனின் அழிவை கண்ட சகுனி பழிக்கு பழி வாங்கிய நிம்மதியோடு உயிர் துறந்தான். மகாபாரதம் போர் மூழ்குவதற்கு சகுனியே முக்கிய காரணம் என்று இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.